வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பனீர் பாயசம், பனீர் கீர். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு பனீர் பாயசம் ரெசிபி எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் நம்ம அடிகனமான கடாயில் 4 கப்பு பால் சேர்த்துக்கிறோம். நான் ஃபுல் க்ரீம் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் உங்களுக்கு பாயசத்துக்கு எல்லாமே நல்லா திக்காக சூப்பராக வரும். இதோட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை இந்த பாலுக்கு ஒரு கரண்டி எடுத்து நல்லா கட்டி இல்லாதக்கு கரைச்சி வச்சுக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் நம்மளுக்கு இது பாயசம் சீக்கிரமாக திக்காகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப போட வேண்டாம், 2 டீஸ்பூன் போட்டுண்டா போகும் இந்த 4 கப்பு பாலுக்கு. இதை கட்டி எதுவும் இல்லாதக்கு நம்ம கரைச்சி இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டுலாம். இப்போ இந்த பால் நல்லா நம்மளுக்கு கொதிக்கட்டும். பால் கொதிச்சு நம்ம பால் யூஸ்வலா காய்ச்சுவோம் இல்லையா, பால் காய ஆரம்பிக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதிக்கும் போது நம்ம இப்போ இதுல கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கிறோம். நீங்க பனீர் பாயசம் ஒரு கோல்டன் எல்லோ கலர்ல வேணும் அப்படின்னா நீங்க குங்குமப்பூவை முதல்லையே ஒரு வார்ம் மில்க்ல ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கலாம். நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நான் பனீர் பாயசம் கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்கணும்னு நினச்சேன். அதனால நான் இந்த பாலோடையே சேர்த்துட்டேன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மில்க் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா ஸ்பூனால் ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே அப்படியே நம்மளுக்கு திக்காலாம் ஆயிடாது. ஆனால் இதை நீங்கள் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ எப்பவுமே அடி கனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு அடி பிடிக்காதக்கி இருக்கும். குக்கர் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் இதுக்கு. இப்போ இது 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல கொதிச்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம 1/4 கப்பு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறோம். கண்டென்ஸ்டு மில்க் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கண்டென்ஸ்டு மில்க் இல்லை சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பாலை ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது நல்லா கொதிக்க வைங்க. இதோட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் போட்டுட்டு கம்ப்ளீட்டாக சுகரையே இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். இதுக்கு வெல்லமோ ப்ரௌன் சுகரோ எதுவுமே நல்லா இருக்காது. அதே சமயத்தில் வெல்லமோ ப்ரௌன் சுகரோ போடும் போது இது பால் திரிஞ்சும் போயிடும். ஸோ அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ சுகர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறமா பனீரை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். 1/2 கப் பனீர் சேர்த்துட்டுருக்கேன். நான் கடையில் வாங்கின பனீர் தான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வீட்டிலையே பனீர் பண்ணி சேர்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பனீர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அது அடுப்பில் இருந்தால் போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ண பாதாம் அண்ட் பிஸ்தாவை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு 6 ஹவர்ஸ் சில் பண்ணிடுங்க இதை. அப்போதான் அந்த பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சில் பண்ணிவிட்டு இந்த பாயசத்தை சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.